அதாவது நாங்க ஐயா அவர்கள் அன்றாடம் அறிக்கை, ஐயா மட்டும்தான் அறிக்கை கொடுத்துட்டு இருக்காரு, எல்லாம் அமைதியாக இருக்கின்றார்கள். ஜெயலலிதாவின் விடுதலையை வலியுறுத்தி அதிமுகவினர் நடத்தும் போராட்டம் குறித்து கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாமகவின் இளைஞரணி தலைவரும் எம்பியுமான அன்புமணி, அனுமதியின்றி பல்வேறு போராட்டங்கள் நடத்தும் அதிமுகவினர் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன என்று கேள்வி எழுப்பினார். மேலும் நீதிமன்ற தீர்ப்பு மற்றும் நீதிபதியை அவமதிக்கும் வகையில் அதிமுகவினர் செயல்படுவது தவறான முன்னுதாரணம் என்றும் அன்புமணி கண்டனம் தெரிவித்தார். தனியார் பேருந்துகள் எல்லாம் நிறுத்த வேண்டும் என்று மிரட்டியிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சில நாட்களிலே பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மூட இருக்கின்றன. இவங்கெல்லாம் மிரட்டி இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இது நல்லது கிடையாது. நல்லது தீர்ப்பு வந்திருக்கிறது, நீதிமன்றம் தீர்ப்பு. இது எல்லாரும் அதாவது தீர்ப்பை ஏற்க வேண்டும். இது சட்டத்திற்கு யாரும் ஏற்றத்தாழ்வு கிடையாது, எல்லாம் சமமானவர்கள் எல்லாம். ஆக இவங்க ஏதாவது பிரச்சனைனா மேல்முறையீடு செய்யுங்க, அவ்வளவுதான். நீதிமன்றத்துக்கு போங்க, மேல்முறையீடு செய்யுங்க. இங்க சத்தம் போட்டு போராட்டங்கள் போட்டு உண்ணாவிரதம் மனித சங்கிலி போட்டு ஒரு நிர்பந்தம் செய்யக்கூடாது. இது தவறான ஒரு முன் உதாரணம். இது இல்லாம நீதிபதியை தரகுறவா பேசிக்கிட்டு அந்த தீர்ப்பை அவமதிக்கின்ற வகையில பேசிக் கொண்டிருக்கின்றார். இது தவறு, இது தவறான ஒரு போக்கு. இது நிச்சயமாக ஆளும் கட்சிக்காரர் இதை நிறுத்த வேண்டும், இந்த போக்கை நிறுத்த வேண்டும். தமிழக மீனவர் மற்றும் இலங்கை தமிழர் பிரச்சினைகளில் மோடி தலைமையிலான மத்திய அரசு சரியாக செயல்படவில்லை என்றும் அன்புமணி புகார் தெரிவித்தார்.